Viewers, welcome to Pakamas channel. இன்னைக்கு நம்ம 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் யூனிட் 2 ஃபினான்ஷியல் மார்க்கெட் 1 சாப்டர் 6 மணி மார்க்கெட். இந்த லெசனோட எக்ஸ்ப்ளனேஷன் ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 ஒரு வீடியோவாக மேக் பண்ணி நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். போய் அதை பார்த்துட்டு அப்புறமா வந்து இதோட கண்டினியூவேஷனை பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Differences between money market versus capital market. Features money market, capital market. First one, duration of funds. Money market நம்ம பார்த்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம் லோனபிள் ஃபண்ட்ஸ் நாட் எக்ஸீடிங் பீரியட் ஆஃப் 1 year. ஆனால் கேபிட்டல் மார்க்கெட்டில் லாங் டேர்ம் லோனபிள் ஃபண்ட்ஸ் எக்ஸீடிங் அ பீரியட் ஆஃப் 1 year. செகண்ட், சப்ளை ஆஃப் ஃபண்ட்ஸ். மணி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அதாவது 1 yearக்குள்ளே வரைக்கும் தான் ஷார்ட் டேர்ம் லோனபிள் ஃபண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதனால் இதில் வந்து சப்ளை ஆஃப் ஃபண்ட்ஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா கரண்ட் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ், கரண்ட் கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட்ஸை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வந்து மணி மார்க்கெட்டில் லோனபிள் ஃபண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் கேபிட்டல் மார்க்கெட்டில் லாங் டேர்ம்ன்றனால லாங் டேர்ம் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் அவங்களோட சப்ளை ஆஃப் ஃபண்ட்ஸ் கொடுப்பாங்க. Third one, deals with instruments. Money market deals with instruments like commercial bills. Commercial bills என்னென்ன வரும்னா பேஸ் வந்து bills of exchange, treasury bills, commercial papers, etc. Capital market deals with instruments like shares, debentures, government bonds. Because capital market வந்து long term loanable funds அதனால். Fourth, மணி வேல்யூ. மணி மார்க்கெட்டில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் கொடுத்து நிறைய பேருக்கு கொடுப்போம். அந்த கொஞ்சம் அமௌண்ட்டுன்ற போது நம்ம கொடுக்குற கொஞ்சம் அமௌண்ட்டும் போது அந்த பணம் வந்தோட மதிப்பு தெரியும். அதே கேபிட்டல் மார்க்கெட்டில் நம்ம கொடுக்கும்போது சிங்கிள் கேபிட்டல் மார்க்கெட் வந்து நம்ம ஒரே ஷார்ட்டில் வந்து பெரிய அமௌண்ட் கொடுக்கும்போது அதோட மணி வேல்யூ வந்து அவ்வளோ இருக்காது, ஸ்மாலர் அமௌண்ட்டாக தான் இருக்கும் மணி வேல்யூ கன்சிடர் பண்ணும்போது. மணி மார்க்கெட்டில் வந்து ட்ரெஷரி பில்லோட மினிமம் மணி வேல்யூ வந்து 1 lakh. சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் ஆர் கமர்ஷியல் பேப்பர்ஸ்க்கு வந்து மினிமம் வேல்யூ வந்து 25 lakhs. கேபிட்டல் மார்க்கெட்டில் சொன்ன மாதிரி லார்ஜ் அமௌண்ட் லோனபிள் ஃபண்ட்ஸ் கொடுக்கறதுனால அதோட மணி வேல்யூ வந்து ஸ்மாலர் கன்சிடர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஷேர் வேல்யூ வந்து ₹10 தான், டெபென்ச்சர் வேல்யூ 100. இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பாருங்கள். மணி மார்க்கெட்டில் ஷார்ட் டேர்ம் லோனபிள் ஃபண்ட்ஸ், ஆனால் அதில் இருக்க ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கும் ரேட் வந்து ஜாஸ்தி. பட் கேபிட்டல் மார்க்கெட்டில் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ், ஆனால் அதில் இருக்க ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப கம்மியான வேல்யூஸ் தான். ரோல் ஆஃப் மேஜர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஃபிஃப்த் ஒன், மணி மார்க்கெட்டில் வந்து சென்ட்ரல் பேங்க் அண்ட் கமர்ஷியல் பேங்க் தான் மேஜர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கேபிட்டல் மார்க்கெட்டில் வந்து டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி, இது ரெண்டுமே வந்து கேபிட்டல் மார்க்கெட்டு ஒரு பெரிய டாமினன்ட் ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கு. சிக்ஸ்த் ஒன், அவைலபிலிட்டி ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். மணி மார்க்கெட்டில் வந்து செகண்டரி மார்க்கெட் கிடையாது, அதே மாதிரி கேபிட்டல் மார்க்கெட்டில் ஆனால் கம்பல்சரி செகண்டரி மார்க்கெட் இருக்குது. செவன்த், சப்டிவிஷன்ஸ். மணி மார்க்கெட்டில் சப்டிவிஷன்ஸ் கிடையாது, கேபிட்டல் மார்க்கெட்டில் சப்டிவிஷன்ஸ் 2 சப்டிவிஷன், ப்ரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட். எய்த் ஒன், பிளேஸ் ஆஃப் ட்ரான்சாக்ஷன். மணி மார்க்கெட்டில் வந்து ஒரு ஃபார்மல் பிளேஸில் வந்து நம்ம ட்ரான்சாக்ட் பண்ணுறது அப்படிலாம் இல்லை, மோரோவர் ஃபோனில் தான் எல்லா ட்ரான்சாக்ஷன்ஸுமே கோயிங் ஆன். அண்ட் வந்து கேபிட்டல் மார்க்கெட்டில் அப்படி இல்லை, இதுக்குன்னு தனியாக ஒரு ட்ரான்சாக்ட் பண்ணுறதுக்காகவே ஒரு ஃபார்மல் பிளேஸ் இருக்குது, அதுதான் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு. நைன்த் ஒன், பார்ட்டிசிபென்ட்ஸ். இன் மணி மார்க்கெட் நம்ம வந்து எந்த ஒரு ப்ரோக்கரோட ஹெல்ப்புமே இல்லாமல் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸை வந்து நம்ம ரைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆனால் கேபிட்டல் மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து ப்ரோக்கர்ஸ் ஹெல்ப் வச்சு, இன்வெஸ்டர்ஸ், மர்ச்சன்ட், இந்த மாதிரி அண்டர் ரைட்டர்ஸ் அவங்களோட ஹெல்ப் வச்சு தான் நம்மளால் லாங் டேர்ம் கேபிட்டலுக்காக ரைஸ் பண்ண முடியும். அந்த ஃபண்ட்ஸ்க்கான இதுவை வந்து நம்ம அவங்க மூலியமாக தான் நம்மளால் வாங்கிக்க முடியும். 10th ஒன், நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் டீல். மணி மார்க்கெட் டீல்ஸ் வித் 6 instruments. இன்டர்பேங்க் கால் மணி, நோட்டீஸ் மணி up to 14 days, ஷார்ட் டேர்ம் டெபாசிட்ஸ் up to 3 months, 91 days treasury bills, 182 treasury bills, commercial papers, etc. கேபிட்டல் மார்க்கெட் டீல்ஸ் வித் ஃபியூ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஷேர்ஸ் அண்ட் டெபென்ச்சர்ஸ், அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் தான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஆனால் மணி மார்க்கெட்டில் ஒரு 6 instruments நமக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. 11th, கிளைம்ஸ். ஃபினான்ஷியல் கிளைம்ஸ், அசட், செக்யூரிட்டிஸ், இதெல்லாமே மணி மார்க்கெட்டில் டீல்ஸ் வரும். கேபிட்டல் மார்க்கெட்டில் வந்து பாண்ட்ஸ், செக்யூரிட்டிஸ் இதெல்லாம் வரும். ரிஸ்க் வந்து மணி மார்க்கெட்டில் லோ கிரெடிட்னாலேயும் மார்க்கெட் ரிஸ்க்காக, கேபிட்டல் மார்க்கெட்டில் ஹை ரிஸ்க், மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது அண்ட் ஹை கிரெடிட்னால. 13th, லிக்விடிட்டி. மணி மார்க்கெட்டில் வந்து ஹை லிக்விடிட்டி இருக்குது, கேபிட்டல் மார்க்கெட்டில் லோ லிக்விடிட்டி. ஏன் மணி மார்க்கெட்டில் ஹை லிக்விடிட்டினா ஒருத்தருக்கு நம்ம ஒரு அளவு கம்மி அமௌண்ட் தான் கொடுக்குறோம் ஷார்ட் டேர்ம், அதனால் வந்து நம்ம நிறைய பேருக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு நிறைய பணம் இருக்குது. கேபிட்டல் மார்க்கெட்டில் ஒரு ஆளுக்கே நம்ம நிறைய பணம் கொடுக்குறதுனால லிக்விடிட்டி வந்து கம்மியாக இருக்குது. 14th, ப்ரைஸ் டிஸ்கவரி. மணி மார்க்கெட்டில் ப்ரைஸ் டிஸ்கவரி கிடையாது, கேபிட்டல் மார்க்கெட்டில் ப்ரைஸ் டிஸ்கவரி இருக்குது. ரெகுலேட்டரு. மணி மார்க்கெட்டில் வந்து சென்ட்ரல் பேங்க் இஸ் த ரெகுலேட்டரு, கேபிட்டல் மார்க்கெட்டில் வந்து சென்ட்ரல் பேங்க் தவிர ஸ்பெஷல் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி SEBI
செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இவங்க வந்து கேபிட்டல் மார்க்கெட்டில் ஒரு ரெகுலேட்டராக இருக்காங்க. அண்டர் ரைட்டிங் ப்ரைமரி ஃபங்க்ஷன், அதாவது மணி மார்க்கெட்டில் வந்து செகண்டரி மார்க்கெட் இல்லாதனால அண்டர் ரைட்டிங்ஸ் கிடையாது. கேபிட்டல் மார்க்கெட்டில் ப்ரைமரி ஃபங்க்ஷன் அண்டர் ரைட்டிங்ஸ் இருக்குது. டாமினன்ட் இன்ஸ்டிடியூஷன் கமர்ஷியல் பேங்க் வந்து டாமினன்ட் இன்ஸ்டிடியூஷன் மணி மார்க்கெட்டில். நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் அண்ட் ஸ்பெஷல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து டாமினன்ட் இன்ஸ்டிடியூஷன் இன் கேபிட்டல் மார்க்கெட். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் மணி மார்க்கெட். மணி மார்க்கெட்டில் வந்து நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க ஆப்ரேட்டிங் இன் மணி மார்க்கெட். பார்ட்டிசிபென்ட்ஸ் எது கூட டீலிங்ஸ் பண்ணலாங்கன்னா மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்னா ட்ரெஷரி பில்ஸ், கமர்ஷியல் பேப்பர்ஸ், கமர்ஷியல் பில்ஸ் எக்ஸட்ரா. இதெல்லாம் வந்து யார் மணி மார்க்கெட்டோட பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், செகண்ட் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், தேர்ட் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் பேங்க்ஸ், ஃபோர்த் மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஸ்டிடியூஷன், ஃபிஃப்த் இன்சூரன்ஸ் கம்பெனி, சிக்ஸ்த் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், செவன்த் ஆர்பிஐ அண்ட் எஸ்பிஐ, எயிட் கமர்ஷியல் பேங்க்ஸ், நைன் ஸ்டேட் கவர்மெண்ட், டென் பப்ளிக். இவங்களாம் வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆஃப் மணி மார்க்கெட். இவங்களாம் எதில் டீலிங்ஸ் வச்சுப்பாங்கன்னா ட்ரெஷரி பில்ஸ், கமர்ஷியல் பேப்பர்ஸ், கமர்ஷியல் பில்ஸ் இதெல்லாம் வச்சு தான் அவங்களோட டீலிங்ஸ்லாம் இது பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன் இந்தியா 1986 முன்னாடி வரைக்குமே நம்மக்கிட்ட கொஞ்சோண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் இருந்திருக்கு. என்னென்னா ட்ரெஷரி பில்ஸ் இன் ட்ரெஷரி மார்க்கெட், மணி அட் கால் அண்ட் ஷார்ட் நோட்டீஸ் இந்த கால் லோன் மார்க்கெட், கமர்ஷியல் பில் அண்ட் ப்ராமிசரி நோட்ஸ் இந்த பெல் மார்க்கெட். ஆனால் இப்போ வந்து நிறைய வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் சொன்ன அந்த மூணுத்து கூட அடிஷனாக என்னென்னா கமர்ஷியல் பேப்பர்ஸ், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ், இன்டர் பேங்க் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்ஸ், ரெப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இதில் கொஞ்சம் ஹைலைட் ஆனது ரொம்ப நிறைய வந்து டீலிங்ஸ் ஃப்ளோஸாக இருக்கிறத வந்து ஒரு சிலதை வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போகிறோம். ட்ரெஷரி பில்ஸ் மார்க்கெட்னால் ஒரு மார்க்கெட் ஃபார் பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் ட்ரெஷரி பில்ஸ். அது என்ன ஒரு பிளேஸில் ட்ரெஷரி பில்ஸ் வந்து பர்ச்சேஸ் அண்ட் சேல் பண்ண முடியுமோ அந்த இடத்தோட பேர் தான் வந்து ட்ரெஷரி பில்ஸ் மார்க்கெட்டாக. இப்போ அதில் இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக ட்ரெஷரி பில்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ட்ரெஷரி பில்ஸ் இஷ்யூடு பை கவர்மெண்ட், பட் ட்ரெஷரி பில்ஸ் என்ஜாய் ஹை டிகிரி ஆஃப் லிக்விடிட்டி. ட்ரெஷரி பில்ஸை வந்து இஷ்யூட் பண்ணது கவர்மெண்ட் தான். ட்ரெஷரி பில்லுன்றது வேறு ஒன்றும் பெருசாக இல்லை, அது வந்து ஒரு ப்ராமிசரி நோட்டு. இந்த பீரியட்குள்ளே நான் இந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணிடுவேன் அப்படின்ட்டு எழுதி காமிக்கிறதுக்காக ஒரு ப்ராமிசரி நோட்டு. கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணுவாங்க, யார்கிட்ட அந்த அமௌண்ட் வாங்குறோமோ அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஒரு ப்ராமிசரி நோட் எழுதி தருவாங்க. அதில் வந்து டேட், டைம், பீரியட் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கும். அந்த பீரியட் வந்து 1 இயர்க்கு மேலே போகாது. ஃபீச்சர்ஸ் ஆஃப் ட்ரெஷரி பில்ஸ் வந்து இஷ்யூவர், ஃபினான்ஸ் பில்ஸ், லிக்விடிட்டி, வைட்டல் சோர்ஸ், மானிட்டரி மேனேஜ்மெண்ட் 5 ஃபீச்சர்ஸ் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் ட்ரெஷரி பில்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரெஷரி பில்ஸ் ஆர் இஷ்யூடு பை கவர்மெண்ட். யார் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா பப்ளிக் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். யாருக்கெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் வேணுமோ அவங்களுக்காக சென்ட்ரல் பேங்க் கவர்மெண்ட் வந்து இதை வந்து ரைஸ் பண்ணி அமௌண்ட் வந்து பை அண்ட் சேல் பண்ணுவாங்க. இந்த பில்ஸ்லாம் வந்து எப்போ வேணால் எனி டைம் பை அண்ட் சேல் பண்ணிக்கலாம். இதை வந்து செகண்டரி மார்க்கெட்லேயும் ட்ரேடபிளாம், அதாவது பை அண்ட் சேல் பண்ணலாம். ட்ரெஷரி பில்ஸ் வந்து கிளாஸிஃபை இன்டு 3 டைப்ஸ்: 91 days ட்ரெஷரி பில்ஸ், 182 ட்ரெஷரி பில்ஸ், 364 days ட்ரெஷரி பில்ஸ். 91 days ட்ரெஷரி பில்ஸ் 3 months பில்ஸ், 6 months பில்ஸ், 1 year பில்ஸ். அதாவது 3 months பில்ஸ் 91 days ட்ரெஷரி பில்ஸ் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ரேட் 4% வந்து ஆக்ஷன்ஸ், அதாவது பிட்டிங் ஏலத்தில் விடுவாங்க. 4% அதுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும் 91 days ட்ரெஷரி பில்ஸ்க்கு மட்டும். அண்ட் வந்து ஆர்பிஐ வந்து 91 days ட்ரெஷரி பில்ஸையும் 182 ட்ரெஷரி பில்ஸையும் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. RBI issued these 2 treasury bills on tab base throughout the week. 364 treasury bills 1 year பில்ஸ்க்கு வந்து எந்த ஒரு ஃபிக்ஸ்டு ரேட்டும் கிடையாது. அண்ட் டிஸ்கவுண்ட்டு எல்லாமே அந்த டோட்டல் அமௌண்ட் எல்லாமே அந்த ஆக்ஷன் அந்த ஏலத்தில் அந்த போர்டில் வந்து எழுதி வச்சுருப்பாங்க. யார் அந்த பார்ட்டிசிபென்ட்ஸோ அவங்க வந்து எழுதி வச்சுருப்பாங்க. அண்ட் அக்செப்டட் பை த அத்தாரிட்டிஸு. அந்த டிஸ்கவுண்ட் ரேட்க்கு வந்து இன்னொரு பேர் வந்து கட் ஆஃப் ரேட். நெக்ஸ்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் COD, which means CD அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லிக்கலாம். சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ். CD வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் டெபாசிட்ஸ் issued by banks and financial institution. எதுக்கு இஷ்யூ பண்ணுறாங்கன்னா டு ரைஸ் லார்ஜ் சம் ஆஃப் மணி. அவங்க வந்து ஒரு பெரிய தொகையை வந்து இது பண்ணுறதுக்காக அவங்க வந்து சிடியை வந்து இது ஷார்ட் டேர்ம் டெபாசிட்ஸ். அது சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் எந்த ஃபார்மில் இஷ்யூ பண்ணுவாங்கன்னா யூசன்ஸ் ப்ராமிசரி நோட் அப்படின்ற ஒரு ஃபார்மில் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் வந்து ஈஸிலி கன்வெர்ட்டபிளாக
ஈஸிலி கன்வெர்ட்டபிள் அண்ட் மார்க்கெட்டபிள் ஃபார்ம் ஹேவிங் அ பர்டிகுலர் ஃபேஸ் வேல்யூ இருக்கும். அப்புறமா மெச்சூரிட்டி பீரியட் இருக்கும். சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் வந்து ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபரபிள் ஃப்ரம் ஒன் பார்ட்டி டு அனதர். இதில் வந்து நெகோஷியபிள் ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால இதை வந்து நெகோஷியபிள் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதோட இஷ்யூவர்ஸ் யாருன்னா commercial banks, financial institutions, subscribers, individuals, corporations, trusts, associations and NRIs இவங்களாம் வந்து subscribers. இது வந்து ஒரு டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் ஆஃப் டைம் டெபாசிட், அதாவது ஒரு மெச்சூரிட்டி பீரியட் இருக்கும் ஷார்ட் டேர்ம்னால. நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் வந்து டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் டு டைம் டெபாசிட்ஸ். இட் இஸ் அன்செக்யூர்டு நெகோஷியேட்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். தேர்ட், இட் இஸ் ஃப்ரீலி ட்ரான்ஸ்ஃபரபிள் பை என்ட்ரோஸ்மெண்ட் அண்ட் டெலிவரி. என்ட்ரோஸ்மெண்ட்னா அக்செப்டர் தான் என்ட்ரோஸ்மெண்ட் வாங்க. ஃப்ரீலி ட்ரான்ஸ்ஃபரபிள் ஆகும். இட் இஸ் இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட் டு ஃபேஸ் வேல்யூ. டிஸ்கவுண்ட் பண்ணி அந்த ஃபேஸ் வேல்யூக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. இட் இஸ் ரீபேயபிள் ஆன் ஃபிக்ஸ்டு டேட் வித்தவுட் கிரேஸ் டைம்ஸ். அதாவது இது ஷார்ட் டேர்ம்ன்றனால இதுக்கு வந்து ஃபிக்ஸ்டு டேட் இருக்கும், எந்த ஒரு கிரேஸ் டேஸுமே கிடையாது. லெசனில் பேலன்ஸ் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நான் உங்களுக்கு அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ இன்னும் ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் வந்து 3 ஆப்ஷன் காமிக்கும், அதில் ஆல் கிளிக் பண்ணுங்கள். அப்புறமா நான் என்ன வீடியோஸ் போட்டாலும் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், ப்ரெஸ் த பெல் பட்டன். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். டாடா.